2 பங்கு இல்லை. எங்கேன்னு சொன்னால் 2 பங்கு ஆக்கள் பெட்ரோல் செட்லேயும் கேஸ் லைன்லையும் தான் இருக்காங்க. அப்போ எப்படி எங்களுக்கு வியாபாரம் போகும்? அதனால் அதெல்லாம் சீரானா தான் எங்களுக்கு இங்கே வியாபாரம் வரும். இப்போ ஒன்றுமே செய்யலாது. காஸ்ட்டு எல்லாம் கேஸ் இல்லை. கேஸுக்கே நீங்கள் எடுக்க போகிறோன்னு சொன்னால் ஒரு நாள் 2 நாள் போகுது. அதுவும் 5150 ரூபாண்டக்குள்ளே எடுத்து செய்கிற கஷ்டம். எங்களுக்கெல்லாம் ஒரு கிழமைக்கு 3 சரி தேவை. செத்தல் போகுது 2200 போகுது. சின்ன விட 125 வரும். முதல் 50 வித்து இப்போ 25. நாட்டு நிலைமை தெரியும் தானே. இப்போ 50 20. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவஜெயன். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வடை வியாபாரி ஒரு ஆள்ற வடக்கடை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் அண்டாபுர சந்தி என்ற பகுதியில் தான் இந்த வடக்கடை இருக்குது. பாருங்கள் இந்த வடக்கடை எப்படி இருக்குதுண்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வடையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. எரிபொருள் தட்டுப்பாடாக இருக்கிறதால இவங்க முதல் இங்கே வச்சு தான் செஞ்சு விற்று கொண்டு வந்தவங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டில் இருந்து தான் செஞ்சு கொண்டு வரீங்க. வீட்டில் இருந்து தான் பாருங்கள், வடைக்குரிய வெங்காயங்கள் செய்து கொண்டிருக்கார். பாருங்கள் எப்படி இருக்குது இந்த கடையண்டு. முன்னுக்கு பாருங்கள் பட்டீஸ், மரவள்ளி கிழங்கு, பருப்பு வடை, சின்ன வடை, பருப்பு வடையில் மாசி வடை, மிளகா வடை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடலை, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சம்பல் வடை இருக்குது. மேலே பட்டீஸ் மாதிரி சம்சா இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது இந்த கடைண்டு. என்ன மாதிரி விலையெல்லாம் போகுது இந்த சம்சா? 20 ரூபா போகுது. பெடிசும் 20 ரூபா தான் போகுது. மற்றெல்லாம் சம்பளம் 100 ரூபாய்க்கு 8 போகுது. கிழங்கு என்ன மாதிரி போகுது? கிழங்கு ஒரு 50 ரூபா போகுது. கிழங்கு இப்போ விலை தானே 150 ரூபா போகுது கிழங்கு. கடலை உங்களுக்கு விருப்பப்படி எடுத்துக்கொள்ளலாம். 50 ரூபாய்க்கு எடுக்கலாம், 100 ரூபாய்க்கு எடுக்கலாம், எவ்வளோக்குன்னா எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு மிளகா வடை 100 ரூபாய்க்கு 15 வரும். 7 ரூபா முடியும். அங்கால மாசி வடை அதே விலை தான் வரும். சின்ன விட 125 வரும். முதல் 50 வித்து இப்போ 25. நாட்டு நிலைமை தெரியும் தானே. இப்போ 50 இடத்துல 25 போகுது. இப்போ போகுது. பாருங்க எப்படி இருக்குண்டு. முதல் இங்கேயே வச்சு வடையெல்லாம் செய்வீங்கண்ணே? முதல்ல இங்கேயே செய்வோம். இங்கே தான் கேஸு இல்லை அடுப்பு எல்லாமே இங்கே தான். இப்போ காஸ்ட்டு எல்லாம் கேஸ் இல்லை. கேஸுக்கே நீங்கள் எடுக்க போகிறோன்னு சொன்னால் ஒரு நாள் 2 நாள் போகுது. அதுவும் 5150 ரூபாண்டக்குள்ளே எடுத்து செய்கிற கஷ்டம். எங்களுக்கெல்லாம் ஒரு கிழமைக்கு 3 சரி தேவை. இந்த கதையும் இல்லை. காலைல 9 மணிக்கு ஆரம்பித்தா நைட் 9 வரைக்கும் ஒரு கேஸ் பாய்ச்சிலே இருக்கும். ஆஃப் பண்ண மாட்டோம். இப்போ அப்படி இருக்கக்குள்ள கஷ்டம் தானே. 3 நாள் தான் ஒரு கேஸ் பாவிக்கும். மேக்ஸிமம் பாவிக்கும் 3 நாள் தான். அதுக்கு முடிச்சு பாவிக்காது. அப்படி தான் போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கடைக்கு கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. அதில் கஸ்டமர்ஸை கவனித்து கொண்டிருக்காரு. இந்த கடை இதில் கனகாலமாக இருக்குது. எனக்கு இவரை ஏர்லியாகவே தெரியும். கனகாலமாக கடை வச்சிட்ருக்கார். பாருங்கள், முதலெல்லாம் கட்டிஸ் எல்லாம் 10 ரூபாய்க்கு தான் இருந்தது. சம்பல் வடையெல்லாம் 10 ரூபாய்க்கு இருந்தது. இந்த சின்ன வடையெல்லாம் 2 ரூபாய்க்கு இருந்தது. இப்போ எல்லாமே விலை உண்ணபடியாக எல்லாமே விலை கூடிட்டுது. முதல்ல இங்கே வச்சு தான் சமைச்சிட்ருப்பாங்க. இதில் அடுப்பு இருக்கும். இதிலே வச்சு எல்லாம் வடையெல்லாம் சுட செஞ்சிட்ருப்பார். ஆனால் இப்போ வீட்டை இருந்து செஞ்சு கொண்டு விற்கிறாங்க. இந்த கேஸ் எல்லாம் விலை கூடிட்டுது. எரிபொருள் எல்லாம் பெற்றுக்கொள்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால் அவர் வீட்டை இருந்து செய்து கொண்டு இப்போ இங்கே விற்கிறார். ஒன்றுமே செய்யலாது. என்ன மாதிரி கடையில் முதல் இருந்த மாதிரி வியாபாரம் இருக்கா, இல்லை இந்த பிரச்சனை பிறகு வியாபாரம் குறைஞ்சிட்டா? பிரச்சனைக்கு அப்புறம் எப்படி சொல்கிறது, 3ல் 1 பங்கு தான் இப்போ போகுது. 2 பங்கு இல்லை. எங்கேன்னு சொன்னால் 2 பங்கு ஆக்கள் பெட்ரோல் செட்லேயும் கேஸ் லைன்லையும் தான் இருக்காங்க. அப்போ எப்படி எங்களுக்கு வியாபாரம் போகும்? அதனால் அதெல்லாம் சீரானா தான் எங்களுக்கு இங்கே வியாபாரம் வரும். இப்போ சொல்லப்போனால் இப்போ நம்மளாம் இந்த பாருகளை பைக் கடை தானே, பாரை எய்ம் பண்ணி தான் போடுறது. இப்போ பார்லேயே சனம் இல்லை. பாரில் சும்மா பாருங்கள், பாரு சும்மா தான் கிடக்குது. அந்தளவுக்கு நிலமையில போகுது பாரு. அப்போ அதுக்கு சனமாக தான் எங்களுக்கு சனம் வரும். இப்போ எங்களுக்கு பெரிய கஸ்டமர்ஸ் வியாசம் மட்டும்தான் இருக்குது. அந்த மற்ற பொய் வர வியாபாரங்கள் இல்லை. ஏன்னா எல்லாம் பெட்ரோல் செட்லேயும் கேஸ் லைன்லையும் தான் இருக்காங்க. அதனால தான் பிஸ்னஸ் இப்போ குறைவார்கள். அது முதல் மாதிரிலாம் இல்லை, சனமே இல்லை. சந்தைன்னு சொன்னாலே அப்படி ஒரு சனமாக இருக்கும். சன்னான வாட்டி இப்போ ஒருத்தருமே இல்லை.
அப்படி இருக்குது நிலைமை. இந்த நிலைமையில் வியாபாரம் பண்ணிக்கொள்ள இயலாது. பெரிய கடைசியில் தான் போதும் வியாபாரத்தில். எப்படி போகுதுன்னு கேட்கக்கூடாது தான் சொல்லக்கூடாது. அப்படி தான் போகுது. இந்த ஏரியாவில் 2-3 ஹோட்டல்கள் பூட்டி. இப்போ கஸ்டமர்ஸும் என்ன சொல்கிறது, முதல் யோசிக்காமல் சாமான் வாங்கிட்டு போவாங்க. இப்போ யோசி என்ன வாங்குவோம், இவ்வளோ பட்ஜெட்டில் இருக்குது தானே, இவ்வளோ தானே இருக்குது காசு கையில் சொல்லி நம்மளை வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ அதுலேயும் நம்மளை இப்போ 300 வாங்குற ஆக்கள் இப்போ 150 தான் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ அதுலேயும் 150 எங்களுக்கு குறையும் தான். அதனால தான் அந்த வியாபாரம் குறையுது. காசு இருக்கிறதுக்கான தானே சொல்லுவாங்க, விரலுக்கு ஏற்ற வீக்கத்தில் தான் சாமான் வாங்குவாங்க. இந்த மாதிரி தான் போகுது. சரியான சிக்கலான நிலைமையில் நாடு இருக்குது. நாட்டு மக்களும் அதே மாதிரி சிக்கலான நிலைமையில் இருக்கிறாங்க. வியாபாரமும் அதுக்கேற்ற மாதிரி சிக்கலான நிலைமையில் இருக்குது. சொல்லிக்கொள்ள அளவுக்கு போகுது வியாபாரம். நாடெல்லாம் ஒரு சீரானா தான் ஏதோ ஒரு வழியை காணலாம், உழைச்சி கொள்ளலாம். இல்லாட்டி இப்படியே போகும். ஒரு நாள் என்ன சொல்கிறது, இப்போல்லாம் நாங்கள்லாம் ஒரு நாள் தேவைக்கூடிய சாப்பாடு செலவுக்கு மட்டும்தான் கவர் ஆகுது இந்த வியாபாரம். மற்றபடி இல்லை. அப்படி போகுது நிலைமை. மேலாது கஷ்டம். அதுக்கு மேலே உழைக்கவும் மேலாது, வருதும் இல்லை. என்ன உழைச்சாலும் கூட அரிசியெல்லாம் வாங்க போனாலே ஒரு 2 கிலோ அரிசி வாங்க போனால் 1000 ரூபா காசு எங்கால போகும்போது தெரியாது. இப்போ ஒரு எனக்கெல்லாம் மேக்ஸிமம் இதிலலாம் 2000 ரூபா காசு வரும். அதில் அரிசி வாங்குறதா, கறி வாங்குறதா, வீட்டு செலவு பார்க்குறதா, அவ்வளோ ரோலிங் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கோம் இந்த கடையால். இப்போ வெங்காயமெல்லாம் பயங்கர விலை விற்பாங்க போல. ஏன்னா 1 கிலோ வெங்காயம் எவ்வளோ போகுது? வெங்காயம் குறைஞ்சிட்டு. வெங்காயம் இப்போ ஒரு 180 ரூபா பார்க்கலாம், 150-200 கிலோ பார்க்கலாம். இப்போ கொச்சிக்காக தான் செம்ம விலை. செத்தல் போகுது 2200 போகுது. அதனால் இப்போ செத்தல் பாடி வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா செத்தலைகளை பைட்டு வடைக்கு போகிறது முக்கியமே வெங்காயம் கொச்சிக்கா தான். இப்போ கொச்சிக்கா இல்லை. ஆனால் நிறைய பேர் கேட்குறது இப்போ ஒன்றும் செய்யலை. 2200 நாங்கள் சும்மா கொடுக்குற சாமான். அது 2200 எடுத்து கொடுத்தோன்னா ஒரு நாள் 2500 சும்மா போகும். இப்போ அதனால் கொச்சிக்காய் போய் நிப்பாட்டி வச்சிருக்கு. கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக கஸ்டமர் கொடுப்பேன். நான் இப்போ வெங்காயம் மட்டும் கொடுக்குறப்ப எதுவும் கொடுக்காமல் இருக்கவும் இல்லை, வெங்காயத்தை மட்டும் கொடுக்குறேன் நான். அதனால் கஷ்டம் வெறும் தூள் மட்டும் அடித்து கொடுக்குறது, வேறு ஒன்றும் செய்யலாது. நாட்டில் மக்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சு கூட நல்லாயிருக்கும். பச்சை மிளகா வடைக்கு பச்சை மிளகா போடுறீங்க. பச்சை மிளகா என்ன மாதிரி போகுது? பச்சை மிளகா அவ்வளோத்துக்கு சொல்கிறதுங்களா, கிலோ வந்து போது 600 ரூபா தான் போகுது பச்சை மிளகா. பச்சை மிளகா பிரச்சனை இல்லை. ஏன்னா அது நாங்கள் விற்கிறது, காசாக்குறோம். அது விற்றுனா காசாக்குறோம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வந்து நாங்கள் முதல் போட்டு லாபம் எடுக்கிற மாதிரி தான், சாமான் எடுக்க போடுற மாதிரி தான். எனக்கு அது செத்தல் அப்படி இல்லையே. நாங்கள் சும்மா அந்த வடை எடுத்தால் சும்மா கொடுக்குற சாமான் தான் அதெல்லாம். அதனால தான் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த கடை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சரியாக அண்டாவர சந்தியில் பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. அந்த பீப்புள்ஸ் பேங்க்குக்கு ஒப்போசிட்டாகவே இருக்குது மார்க்கெட்டோட. பாருங்கள், முன்னுக்கு பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னுக்கு பீப்புள்ஸ் பேங்க். அந்த பீப்புள்ஸ் பேங்க்குக்கு ஒப்போசிட்டாகவே இந்த கடை இருக்குது. பாருங்கள், இவரோட பேர் வந்து, உங்களோட பேர் என்ன? சமீர். சமீர் இருக்கிறது. உங்களுக்கு இப்படியான ஆர்டருக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்களா? ஓ, கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன். நான் ஆர்டர் என்னென்னு செஞ்சு கொடுப்பேன். தட்டு வடையோ சரி, பெருசோ சம்சாவோ உங்களுக்கு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். என்ன கறி வித்தியாசம், மீன் போடணும் மீன் போடலாம், இறச்சி போடணும் இறச்சி போட்டுடலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சு கொடுப்பேன். பிரச்சனை பார்த்தீங்கன்னா இவங்க ஆர்டருக்கு தேவையான சோடிஸ் ஐட்டங்களையும் செஞ்சு தருவாங்களாம். உங்களுக்கு எதுவும் ஆர்டருக்கு சோடிஸ் ஐட்டம் தேவையண்டா நான் இவரோட கண்டெக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இவரை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு சோடிஸ் ஐட்டம் தேவையண்டா ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரியாக பீப்புள்ஸ் பேங்க் ஆப்போசிட்டாக இருக்குது. அதாவது அண்டாவர சந்தியில், திருவண்ணாமலை அண்டாவர சந்தியில் இருக்கிற பீப்புள்ஸ் பேங்குக்கு முன்னாலேயே இவர இந்த வடக்கடை இருக்குது. இந்த வடக்கடையை பற்றி உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாம் கிடைச்சிருக்கும். இந்த வடக்கடையை பார்த்துருப்பீங்க. இதோட நான் இந்த வீடியோ நிறைய செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்களை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.